அர்ஜுனுக்காக உன்கிட்ட நான் பிச்சை எடுக்கிறேன்னா உன்னை சாட்சியா வச்சு அவனை காதலிச்சேன்ற ஒரே காரணத்துக்காக தான். முதல்ல அவனை உன்கிட்ட இருந்து விலக்கு வை, இல்லனா அவனை பின்தொடராம பாத்துக்கோ. சித்தி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் தான் காதலிக்கிறேன்னு என் பின்னால சுத்துறாரு. அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அம்மா டென்ஷனா இருக்காங்களா? அர்ஜுன் இங்கேயும் இல்லைன்னா வேற எங்க தான் போயிருப்பான்? அர்ஜுன் இங்க வேலைக்கு சேர்ந்ததே அமிர்தாங்கிற அந்த பொண்ணுக்காக தானே. அவங்கள கேட்டா அர்ஜுன் எங்க போயிருப்பான்னு ஒரு வேலை தெரியலாம்ல. சார், அது உங்க வீட்டுல அமிர்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல? ஆமா, இருக்காளே. அவ என் பொண்ணுதான். ஆனா அமிர்தாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது இதான் முதல் தடவை? ஒன்றும் இல்லை சார், நானும் அர்ஜுனும் அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். அப்பா அவன் உங்க டாக்டர் அமிர்தா பத்தி சொல்லியிருக்கான், அப்படிதான் எனக்கு தெரியும். நீங்க பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ நெருங்கின சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணும். நிஜமாவே அர்ஜுன் எக்ஸ் எம்ப்ளாயி தானா இல்ல வேற ஏதாவது லிங்க் இருக்கா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவன் என்னோட எக்ஸ் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் அவனும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவோம். ஓஹோ, அப்படி இல்ல. உங்க அர்ஜுன் வேலைக்கு சேர்ற இடத்துல எல்லாம் இப்படி உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டா கஷ்டமாயிடாது? நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் உங்க கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்க அவரை விட வயசுல பெரியவரா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவு வச்சுக்கிட்டான். இப்போ எங்க விக்ரம் ஆபீஸ்ல வேலை செய்யறான். விக்ரமுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. நாளைக்கு அவன் விக்ரம மாமான்னு கூப்பிடாம இருந்தா சரி. ஒரு வேலை இவரை மாமனாரா நினைச்சுக்கிட்டு உங்க பொண்ணை எனக்கே கட்டி கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்றது? சித்தப்பா, பிளீஸ் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதே. அர்ஜுன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அதே மாதிரி அர்ஜுனுடைய நல்ல குணத்துக்கு கரண் கொடுக்கிற இந்த மரியாதை தான் அண்ணன் தம்பி உறவு. எனக்கு என்னமோ இந்த அண்ணன் தம்பி உறவுல ஏதோ மர்மம் இருக்குமோன்னு தோணுது. சரி விடு, அடுத்தவங்க விஷயத்துல நான் ஏன் மூக்க நுழைக்கணும்? கரண், எங்க சித்தப்பா அந்த மாதிரி தான். எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்படுவார். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். பரவாயில்ல சார், அர்ஜுன் எங்க போயிருக்கான்னு நான் தேடணும். நான் கிளம்புறேன். அப்புறம் ஒருவேளை அர்ஜுன் இங்க வந்தாலோ இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ எனக்கு உடனடியா தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். See you. எனக்கு என்னமோ இந்த கரண் பொய் சொல்றானோன்னு தோணுது. எந்த கரணை சொல்றீங்க? அதான் ராஜி, விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அவரோட ஓனர் பையன் பேர் கரண். அவன் எதுக்காக இங்க வந்தான்? அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தேடிக்கிட்டு அவன் இங்க வந்திருக்கான். என்ன, அர்ஜுனை தேடிக்கிட்டே இங்க வந்தானா? அவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் பையன் ஆஃப்டர் ஆல் அவன் கிட்ட வேலை செய்யற ஒரு பையனை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காரா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு இது வரைக்கும் தேடிட்டு வரதுக்கு அர்ஜுன் என்ன கரணோட அண்ணனா தம்பியா? இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா உனக்கு? எனக்கும் இதே சந்தேகம் வந்து அந்த கரண் கிட்ட கேட்டா அர்ஜுன் எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்றான். இல்ல ராஜி, வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தம்பி மாதிரின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் வீடு வந்து சேரலன்னு தேடிட்டு வந்தான்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கும் அதேதாங்க சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, விக்ரம் கிட்ட அர்ஜுன் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே அவன் நிஜமாவே இங்க வேலை செய்யறதுக்கு சேர்ந்திருக்கானா இல்ல அந்த மாயமோகினி அமிர்தாவை சைட் அடிக்கிறதுக்காக சேர்ந்திருக்கானோ என்னவோ ஒன்னும் புரியல.
எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே தவிர ஒரு நாள் கூட அவன் ஒழுங்கா வேலை செஞ்சது பார்த்ததில்ல. ஆமா, அப்ப அர்ஜுன் வீட்டுக்கு வந்தப்ப நியாயமா அமிர்தா ரூமை விட்டு வெளியே வந்திருக்கணுமே. அட நீ வேற, அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். இன்னைக்கு சூரிய கிரகணம். உள்ள உட்காந்துக்கிட்டு அவ தியானம் பண்றாளோ வேற என்ன பண்றாளோ யாருக்கு தெரியும்? ஏங்க, எப்படி இருந்தாலும் நீங்க சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அத கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான்னு லைவா பாத்துடலாம். அத அப்படிலாம் ப்ளே பண்ணி பார்க்க முடியாதுமா. அந்த சிசி கேமரால மெமரி கார்டுன்னு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதனால அதை கழட்டி எடுத்துட்டு வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்க்கணும். அப்பனா போய் முதல்ல எடுத்துக்கிட்டு வாங்க. இப்ப எப்படி கொண்டு வர முடியும்? அதான் அந்த அமிர்தா ரூம்குள்ள உட்காந்துருக்கால. சும்மா சும்மா நான் அவ ரூம்குள்ள போனேன்னா அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் வர்றதுன்னு நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ண விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அதுவும் சரிதாங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எப்படியோ அவ தியானம் பண்ணிக்கிட்டு தானே உட்காந்துருப்பா. ஆமா. அப்படின்னா நீங்க போய் அவ ரூம்ல இருக்கிற சிசி கேமரால இருந்து மெமரி கார்டை எடுத்துட்டு வரும்போது தியானம் பண்ணிட்டு இருக்கிறவ உங்களை எப்படி பாப்பா? அட ஆமால, எனக்கு இந்த யோசனை தோணவே இல்லை பாரு. இரு, இப்பவே போய் நான் கொண்டு வரேன். என்னையதா ஏன் இப்படி ஆச்சா? ஒரு நிமிஷம் யாரோ என்னை தாண்டி போன மாதிரி இருந்ததா? யாரா? என் எதிரி யாரோ என் முன்னாடி போன மாதிரி எனக்கு தோணுச்சா? ஆனா இந்த இடத்துல யாரையுமே காணோம். அந்த நாகராணி தான் என் தவத்தை கணிக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணியிருப்பா. அவ முன்னாடி நான் தடுமாறக்கூடாதா, நான் தோக்கவும் கூடாதா. நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிச்சே ஆகணும். ஓம் நம சிவாய. நாகராணி, நாகராணி, தட்சக வனத்துல நாகராணி. எத்தனை நாடா காத்துக்கிட்டு இருந்ததன் பலனா வசமா மாட்டிக்கிட்டியா நாகராணி? இனி நீ தப்ப முடியாது. உன்னை அழிச்சு உங்ககிட்ட இருக்கிற நாகமணியை எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏ நாகராணி, உன்னோட ஆயுள தீர்மானிப்பவன் இனி நான் தான். உன்னோட உயிர் என் கையில தான் இருக்கு. ஜெய் மகாகாளி.
பரமேஸ்வரா, இன்னைக்கு சூரிய கிரகணம். இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை எங்க அம்மாவோட தேகத்துக்கு மேல நான் தெளிக்கணும். எங்க அம்மாவோட தேகம் இன்னும் பல காலங்கள், அதாவது நாகமணி எனக்கு கிடைச்சு அது மூலமா எங்க அம்மாவுக்கு உயிர் வர வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन सत्कारण धीरं तं नमामि பரமேஸ்வரா, இப்போ எங்க அம்மாவோட தேகம் உன்னோட சன்னிதானத்துல தான் இருக்கு. எங்க அம்மாவுக்கு நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும். காப்பாத்து ஈஸ்வரா, கருணை காட்டு. எங்க அம்மாவுக்கு நிறைய ஆயுசு கொடுத்து எனக்கு தாய் பாசம் கிடைக்கிற வழி பண்ணு. அமிர்தா, இது சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம். நீ சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண தயாராயிரு. நான் தயாரா இருக்கேன் சித்தி. அமிர்தா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இத பாரு, சூரிய கிரகணம் முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரி நட்சத்திரங்கள் இடம் மாறுற வரைக்கும் உங்க அம்மாவுடைய உடல் அந்த சிவனோட சன்னிதானத்துல தான் இருக்கணும். நல்ல நட்சத்திரம் வரும்போதுதான் உங்க அம்மாவோட உடலை நீ அங்கிருந்து எடுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், நட்சத்திரங்கள் இடம் மாறுற வரைக்கும் உங்க அம்மாவோட உடலை நீ அங்கிருந்து எடுக்க கூடாது. சரிங்க சின்னம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். அம்மாவோட தேகத்தை நான் இங்க இருந்து எடுக்க மாட்டேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நான் தான் திரிவேணி பேசுறேன் ஜோசியரே. உங்க பேரன் வீட்டுக்கு வந்துட்டானா? இல்ல, அவன் இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்த்து சொல்றீங்களா? அவன் நல்லபடியா தான் இருக்கானா? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு சொல்லுங்க. இன்னைக்கு சூரிய கிரகணம், ராகு ரொம்பவே பலமா இருக்கு. கிரகணம் முடியறதுக்குள்ள உங்க பேரன் வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம். ஒருவேளை அவன் வரலன்னா அவனோட ஆயுசு இதோட அவ்வளவுதான் நினைச்சுக்க. ஐயோ ஜோசியரே, ஏற்கனவே பாம்பாலே என் பேரனுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பரிகாரம் சொல்லணும். நான் சொன்னப்பவே சர்ப்ப பரிகாரம் பண்ணி சர்ப்பதோஷ நிவாரணத்தை பண்ணி அவனுக்கு கல்யாணத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பேரனுக்கு இப்படி ஒரு ஆபத்தே வந்திருக்காது. ஆனா நீங்க என் வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லியும் இன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க பாருங்க. இதனாலதான் இன்னைக்கு அவனோட உயிருக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு. நான் என்ன பண்றது ஜோசியரே? அர்ஜுன் கல்யாண விஷயத்த என் பிள்ளைங்க கிட்ட எவ்வளவு சொல்லியும் அவங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காதல வாங்கிக்கிட்டு இன்னொரு காதல விட்டுறாங்க. என் பேரனை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ உங்க பேர அர்ஜுனோட உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மிருத்யுஞ்சயனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவனை வேண்டிக்கோங்க. அவனுடைய அனுகிரகம் இருந்தா அர்ஜுன் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் தப்பிச்சிடுவான். நீங்க எல்லாரும் இப்போ சூரிய கிரகணம் முடிகிற வரைக்கும் மிருத்யுஞ்சய ஜபத்தை பண்ணுங்க. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். ஆண்டவனை நம்புங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். மாமா,
என்ன பண்றீங்க நீங்க? என்னம்மா நான் என்ன பண்ணேன் இப்போ? இல்ல, அமிர்தா ரூம் கதவை இப்ப நீங்க எதுக்கு திறக்கிறீங்க? என்னம்மா நீ இப்படி கேக்குற? இது நம்ம வீடு தானே. நான் நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? அது அது அப்படி இல்ல மாமா. நான் அமிர்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனாலதான் உள்ள போறேன். நீ என்னடான்னா நான் என்னமோ திருட மாதிரியும் அமிர்தா ரூமுக்கு எதுக்கு போறேன்னு என்ன கேள்வி கேக்குற? சே, நான் அந்த அர்த்தத்துல உங்களை கேட்கல மாமா. இத பாருங்க, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு சூரிய கிரகணம் இல்லையா, அதனால கிரகணம் முடியற வரைக்கும் நான் தியானத்துல இருப்பேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கா. நீங்க அமிர்தா ரூமுக்கு போறத பார்த்தேன், அதனாலதான் போக வேண்டாம்னு சொல்றதுக்கு ஓ வந்தேன். அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா. நீ என்ன என்னமோ சந்தேகப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சாரி சரோஜா. பரவாயில்ல, விடுங்க மாமா. ஆமா, அமிர்தா கிட்ட நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்? அத நான் அமிர்தா கிட்ட தான் சொல்லணும். அவ தியானத்தை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவகிட்டே சொல்லிடுறேன். சரி மாமா. अरुणधवल स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसारम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रसरम्य प्रवाहं ललित ललित लावण्य ललामं महित महित माधुर्य मनोज्ञं तं नमामि सान्द्रोदय चन्द्रम् रागभोग संधान निधानं राजयोग संपूर्ण प्रभावं नव्य दिव्य सौंदर्य सुधीरं तं नमामि सम्मोहक सुखम्. ஐயோ கடவுள், நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட அர்ஜுன் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியாம போகுது. கடைசியில் அவருக்கு பாம்பால ஆபத்து வந்துருச்சு பாத்தியா? அர்ஜுன் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போகாத மாதிரி நாம அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருந்தும் கூட கடைசியில் அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்படி வெளியில போயிட்டாரு. அர்ஜுன் தலையில எழுதி இருக்கிறது யாராலையும் மாத்த முடியாதுங்கிறத அந்த ஆண்டவன் நிரூபிச்சுட்டா. அத்தை, அந்த ஆண்டவனுக்கு முன்னாடி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்க போறதில்ல. நடக்கிறத நாம அனுபவிச்சுதான் ஆகணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. அர்ஜுனுக்கு பாம்பால ஆபத்து இருக்குன்னு ஜோசியரை கிட்ட சொன்ன நாள்ல இருந்து அவனை பாம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தில இருந்தும் தள்ளி வைக்க முயற்சி பண்றேன். ஆனாலும் கடைசியில நம்மளால அவனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. கடைசியில அவனுக்கு பாம்பாலேயே ஆபத்து வந்துடுச்சேமா. கொஞ்சம் தைரியமா இருங்க அத்தை. அர்ஜுன் தலையெழுத்த மாத்த முயற்சி பண்றதுக்கு நாம யாருங்கிறத அந்த ஆண்டவன் நிரூபிச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாம். இனிமே எங்க காத்துட்டு இருக்கிறது? பாம்பால அர்ஜுனுக்கு ஆபத்து ஏற்பட்டாச்சுன்னும் போது அவன் வீட்டுக்கு வருவானோ இல்லையோன்னு, அவன் உயிரோட இருக்கானோ இல்லையோன்னு. தயவு செஞ்சு உங்க வாயால் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், மிருத்யுஞ்சய மந்திரத்தை படிக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் தானே காரணம். அவன் வெளியில போறதுக்கு நான் மட்டும் கதவை திறக்காம இருந்தேன்னா அர்ஜுனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்காது. அவன் பேச்சுக்கு மயங்கி நான் தப்பு பண்ணிட்டேன். இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல மயூரி, நீ அழாத இருமா. இல்ல அத்தை, அர்ஜுனை கல்யாணம் படிக்கணும்ன்ற ஆசையில தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அவன் பேச்சுல மயங்கி நீங்க சொன்னதெல்லாம் கண்டுக்காம உங்க யாருக்கும் தெரியாம அவன் வெளியில போறதுக்கு கதவு திறந்து விட்டுட்டேன். அதுக்கு இப்போ நாம மிருத்யுஞ்சய மந்திரத்தை படிக்கலாம். அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி. வாமா. நமஸ்வாமாய ருத்ரா
अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा रोमकेश महासेन जनक पंचवक्त्र परशुहस्त नमः